கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் நள்ளிரவில் பைக் ரேஸின் போது ஏற்பட்ட விபத்தில் கல்லூரி மாணவர் ஜெகன் உயிரிழந்தார். மீஞ்சூரைச் சேர்ந்த மரியம் பிவி செங்குன்றத்தில் இருந்து கணவரோடு இருசக்கர வாகனத்தில் மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் சென்றபோது 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் இளைஞர்கள் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பைக் ஒன்று மரியம் பிவி சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் கணவன் மனைவி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தனர். அப்போது ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களின் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு கூறப்படுகிறது. இப்போ அடிபட்டிருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சித்தியோ சித்தப்பாவோ அடிபட்டிருக்காங்க. நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் போல் கடையை மூடிட்டு ரெட்டிஸ்லேருந்து மீஞ்சூர் நோக்கி வந்திருக்காங்க. இந்த புது பைபாஸில் அவுட்டர் ரிங் ரோட்டில் வரும்போது 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் லவுட் எக்ஸாஸ்டில் ரேஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. 15 பைக்குக்கு மேலே, அப்புறம் ஒரு ஆட்டோ. சரிங்களா, பயங்கரமான சவுண்டில் ரேஸ் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி இருந்து வந்து வண்டியை ஹிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதில் அவங்க நிலை குழந்தை தடுமாறி கீழே விழுந்தாங்க. விழுந்தவங்களில் எங்கள் சித்தப்பாவுக்கு நார்மலான ஸ்க்ராச்சஸ் இருக்குது உடம்புல. எங்கள் சித்தி வந்து அந்த இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. சரிங்களா, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அது பின்னாடி வந்து இடித்தவங்களும் என்ன எதுன்னு இவங்க கவனிக்க காணோம். அதில் அவங்களும் உழுந்து கிடந்திருக்காங்க. அப்போது இவங்க வந்து இடிக்கையில் மற்ற வண்டிகள் எல்லாமே சேர்ந்து இடிக்கிறது பார்த்துட்டு எல்லா வண்டியுமே ஓட்டிகிட்ருக்காங்க. சரிங்களா, இவங்க மட்டும்தான் பார்த்துட்டு ஒரு வண்டி மட்டும் அந்த இடத்துல விழுந்து கிடந்திருக்கு. அப்புறம் அந்த வழியாக வந்து ஆட்டோவில் வந்து ஏறி அங்கே மீஞ்சூரில் உள்ள ஆகாஷ் ஹாஸ்பிட்டல் வந்து எங்களை சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ இவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, நேற்று நைட் நாங்கள் அட்மிட் பண்ணோம். கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஸ்கல்லில் ஒரு டேமேஜ் இருக்குது, கிராக் இருக்குது, மைனர் கிராக்கு. அதே மாதிரி அதுலேயும் ரத்த கசிவு இருக்குது தான். சரிங்களா, அதனால் ஐசியூவில் 24 hours அப்சர்வேஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வச்சு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்ஜரி தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போது இந்த சாகசத்துக்காக இவனுங்க பண்ணுற வேலை வந்து இந்த மாதிரி அப்பாவி மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு இதுக்கான தீர்வை எப்போ தான் எடுக்குமோன்னு தெரியல. நிறையா இந்த மாதிரி அப்பாவி மக்கள், இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவனுங்க, அந்த மாதிரி ஆளுங்க இவங்க வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லாத இந்த ரேசர்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அவங்க 2 குழந்தைங்களோட அம்மா. சரிங்களா, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லா ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த குடும்பம். கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்